ஏப்பா பிக் பாஸு இந்த நேரத்துலையாப்பா சாண்டி மாஸ்டர் உள்ளே அனுப்புவேன்? அந்த மனுஷன் வராரு அப்படின்னு சொல்லி நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் இன்னையோட லாஸ்ட் டே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவே திவ்யாவை கூப்பிட்டு அந்த சந்தேகப்பட்ட விஷயத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிரச்சனையும் திவ்யாவும் வச்சு பொசசிவாக ஃபீல் பண்ணனா, இல்லை சந்தேகப்பட்டனா, இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு முழுசாக ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. அதுக்குள்ளே சாண்டி மாஸ்டரை உள்ளார அனுப்பிச்சு இப்படி எல்லாத்தையும் கெடுத்து விட்டிங்களே. இத்தனை காலங்கள் எவ்வளோ நாட்கள் நாங்கள் வெயிட் பண்ணோம் தெரியுமா? அட்லீஸ்ட் சாண்ட்ரா சரியாக இருக்கிறாங்களா, இல்லை திவ்யா சரியாக இருக்காங்களா? உண்மையாகவே திவ்யாவுக்கும் பிரச்சனைக்கும் என்ன தான் நடந்துகிட்ருக்கு, இதை சாண்ட்ரா எப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசி நாள் அப்படின்றதுனால அவங்களே கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக இப்படி பண்ணிட்டீங்களே பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க மக்களே. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதாவது கானா வினோத் இருக்கார்ல, அந்த மனுஷன் வந்து திவாகரை அடிக்க பாய்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போயிட்டுருந்தேன். அதில் வந்து சபரநாதன் காரி துப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, திவாகர் அவன் பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து மாடு குரங்கு அப்படின்னு சொல்லி பிரவீன் அவர்களும் நம்ம வினோத் அவர்களும் பண்ணுறது தப்பாக இருக்குது அப்படி. ஏன்னா அவன் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம அதை விட்டு விலகி போகிறது தான் நல்லது. அவனை போய் திரும்பி திரும்பி நோண்டிக்கிட்டே இருக்கிறது, மாடுன்றது குரங்குன்றது போது அவன் இஷ்டத்துக்கு வந்து வாய் வார்த்தை விட்றான், கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், சோறுன்னு சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான், ஏற்றத்தாழ்வு பார்க்குறான், கேஸ்ட் பார்க்குறான், எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்டா சுரண்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஒருத்தன் கமெண்ட் அடிச்சிருக்கான், என்ன நீங்கள்லாம் என்ன முட்டு கொடுக்குறீங்களா திவாகருக்கு அப்படின்றான். ஏன்டா டே, நான் ஏன்டா முட்டு கொடுக்கணும்? அந்த இடத்துல தப்புன்னா அவன் தான் தப்பு அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். இவன் சரின்னா இவன் சரின்னு சொல்லிகிட்ருக்கேன். இவ்வளோ தான். இதுக்கு என்ன நாங்கள் முட்டு வேறு கொடுக்கணும்? முட்டு வேறு புரியலையே எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து வினோத்துக்கு வந்து முட்டு கொடுத்தோம், இல்லை திவாகருக்கு முட்டு கொடுத்து என்ன டைட்டில் அடிச்சுட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன, யார் சரி யார் தப்புன்னு தானே சொல்லிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது. இருந்தாலும் சில கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வெறுப்பேற்றுது மக்களை, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கரெக்டாக தான் டிக்னிட்டியோடையும் நேர்மையாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி பேசினா கூட பரவாயில்ல, அது கேவலப்படுத்துகிற மாதிரி அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. அதுக்காக தான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன். சரி, ஓகே, கம் டு த கண்டென்ட். ஆக்சுவலாக மக்களே என்னென்னா, திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்களை வந்து ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க சாண்ட்ரா. பிரச்சனை அவர்களுக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ ஒரு சம்திங் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து திவ்யாவுக்கு தெரியாமல் நிறைய நேரங்களில் போயிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட அவங்க பேச ட்ரை பண்ணி சில பல நேரங்களில் வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ கடைசி வரைக்குமே அவங்களுக்கு சொல்யூஷனும் கிடைக்கல. அதே போல் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளேயும் அவங்க 2 பேரும் உள்ளர போகவே இல்லை. திவ்யா ட்ரை பண்ணியும் சாண்ட்ரா அவர்கள் வந்து போகல. ஏன்னா நீங்கள் ஒரு எபிசோடு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் நிப்பாட்டி வந்து பேசியிருப்பாங்க. திவ்யா நில்லுங்க, இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை நிப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பிரச்சனை வந்து டெவலப் ஆகிட்டே தான் வந்திருந்தது. என்ன தான் நடந்துச்சு, சந்தேகப்பட்டாங்க, பொசசிவ் படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. கடைசியாக வியானா உள்ளர வரும்போது தான், அதுக்கப்புறம் ரம்யா உள்ளர வரும்போது தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா வியானா கூட சாண்ட்ரா அவர்கள் வந்து தனியாக போயிட்டு அந்த கர்டைன் போட்டுட்டு வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது வியானாவுக்கு தான் தெரியும், திவ்யாவை பற்றி. அப்போ வியானா வந்து என்ன சொல்கிறாங்க திவ்யா கிட்ட, திவ்யா உன்னை வந்து சந்தேகப்படுறாங்க, அவங்க பிரச்சனையோடு சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே போல் ரம்யா அவர்களும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கேட்ட உடனே திவ்யாவால் அதை பொறுத்துக்க முடியல. சரி, ஓகே, அதுக்கப்புறமா சாண்ட்ரா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாண்ட்ரா கிட்டேயும் பேச முடியல. அதுக்கப்புறம் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. கரெக்டு தானே? ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான சொல்யூஷனும் கிடைக்கல. பேசினாங்க, பட் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கல, கரெக்டாக கொடுக்கவும் இல்லை. ஓகேவா? பட் இப்போது கடைசி நாள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி பேசி முடித்தாதான் அது பேசி முடித்த மாதிரி. இதுக்கப்புறம் வெளியே போய் அவங்க பேசுகிறாங்க பேசலை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலையும் இன்றைக்கி பேசி முடித்தாதான் சாண்ட்ரா பக்கம் சரியா இல்லை திவ்யா பக்கம் சரியா, லிட்ரலாக வந்து சாண்ட்ரா யோசித்தது சரியா இல்லை திவ்யா வந்து அவங்கள புறக்கணிக்கிறாங்களே அது சரியா அப்படின்றதெல்லாம் தெரியும். சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லணும்னா சாண்ட்ரா சரியா இல்லை திவ்யா சரியா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? யார் மேலே தப்பு இருக்குது, என்ன பெர்ஸ்பெக்டிவில் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வரும். இப்போ சாண்ட்ரா அவர்களும் பிரச்சனை அவர்களும் டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம திவ்யா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணியே தான் ஆகணும், க்ளோஷர் வந்து கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சாண்ட்ராவும் திவ்யாவை கூப்பிட்றாங்க, திவ்யாவும் வந்துட்டாங்க. திவ்யாவை வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா
அப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா நான் வியானா வந்து இருக்காங்கள்ல, வியானா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நாங்கள் வந்து கர்டைனெல்லாம் போத்திக்கிட்டு ஏதோ உன்னை பற்றி ரகசியமெல்லாம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. நான் சொன்னது வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ப்ரெசென்ட் போனதை பற்றி நான் சொன்னேன். 2வது விஷயம் வந்து திவ்யா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவலி அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாங்க. அவங்க டேப்லெட்டே வந்து போடல. எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்காங்க. இது விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னு ஒரு நாள் வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ இது வந்து வினோத்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க, விக்ரம் கிட்டே சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பரவிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து வியானா கிட்டே சொன்னேன். பட் வியானா வந்து அது வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கா. அது வந்து சொல்லும்போது இது வேறு மாதிரி சொல்லியிருக்கா. நான் வெளியே போய் கூட வந்து பார்த்தேன், கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலாக இப்படி கன்வே ஆகிருக்கு, சந்தேகப்பட்ட மாதிரி வந்து கன்வே ஆகிருக்கு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஐபாக்கோவில் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்கள்கிட்ட சொல்லி திவ்யா கொடுக்க சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து தப்பாக கன்வே ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அதை தான் நான் வந்து வியானா கிட்டே சொன்னேன். ஆனால் வியானா வந்து உங்ககிட்ட சொன்னது வந்து வேறு, அது வெளியே வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் நடந்தது வந்து அது ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க? 2வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? வியானா சொன்னது ஃபால்ஸ் அலிகேஷன்ஸு. நான் அப்படி வந்து யோசிக்கல. நான் சொன்னது அந்த ஐபாக்கோ ஐஸ்கிரீம் பற்றி மட்டும்தான் வந்து சொன்னேன். அதே போல் இந்த தலைவலி மேட்டரை பற்றி இது மட்டும் தான் வந்து சொன்னேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆனாலும் திவ்யா வந்து அதை ஏற்றுக்கல. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாக்கா அது டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து என்கிட்டே பேசியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திவ்யா. ஸோ அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து தனியாக நீ வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தா அப்படின்னா நான் பேசியிருந்திருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ண, எல்லோரும் லிவிங் ஏரியாவில் விஜய் சேதுபதி சாருடைய எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் முன்னாடி பேசணும்னு நினச்சேன், கூப்பிட்டேன், பேசினேன், அதனால் என்னால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு வந்து பிடிக்கல. அந்த இருக்கக்கூடிய ஹீட் ஆஃப் த மூமெண்ட் வந்து எனக்கு வந்து முடியல, என்னால் அதை கேட்க முடியல, அந்த மாதிரி நீ வந்து பண்ணதே என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால் நான் கோவப்பட்டேன், அதனால தான் அன்றைக்கி வந்து நான் பேசலை. இதுவே நீ தனியாக வந்து பேசியிருந்தேன் அப்படின்னா நான் பேசியிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இந்த ஒரு விஷயம் ஏற்புடையது தான். ஓகேவா? இந்த ஒரு விஷயம் ஏற்புடையது தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எல்லோரும் முன்னாடி பேசுகிற விஷயம் கிடையாது. ஏன்னா அது பொசசிவ் பேஸ்டு ஒரு விஷயம், சந்தேகம் பேஸ்டு ஒரு விஷயம். ஸோ அப்போ அது தனியாக தான் பேசியிருந்துருக்கணும். தனியாக பேச ட்ரை பண்ணாங்களா திவ்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாக ட்ரை பண்ணாங்க. பேச போனால் என்னக்கா, எதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கடுப்பாக இருக்கீங்க, ஏன் இவ்வளோ மூட் அவுட் ஆகிருக்கீங்க, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பேச போனாலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க சாண்ட்ரா. ஸோ அப்போ அவங்க அட்டம்ப்ட் அடித்தாங்களா திவ்யா தனியாக பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டம்ப்ட் அடித்தாங்க. ஆனால் அதை சாண்ட்ரா ஏற்க மறுத்தாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, சாண்ட்ரா சொன்னது தப்பு, இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறது தப்பான ஒரு விஷயம். நமக்கு எல்லாருக்குமே கன்வே ஆகிருக்கிறது அவங்க பொசசிவால் மட்டுமே வந்து திவ்யாவை வெறுக்கலை, அவங்க சந்தேகமும் பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி பழகிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் இதே திவ்யா அவர்கள் சொன்னாங்க, வியானா சொல்லியும் ரம்யா சொல்லியும். ஓகேவா? ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேப்லெட் மேட்டருக்கு வந்து வராங்க. அந்த டேப்லெட் மேட்டரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இந்த டேப்லெட் போடாமலே தலைவலிக்குது, எனக்கு டீ வேணும், காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கி சரியாக வேலை செய்யாமல் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் வாங்கியிருப்பாங்க சாண்ட்ராவும் சேர்ந்து. தப்பு மொத்தமே வந்து திவ்யா மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாப்புல. லிட்ரலாக அப்படி தான் வந்து நமக்கும் கன்வே ஆச்சு. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்கிட்ட சொன்னாங்க, விக்ரம் கிட்ட சொன்னாங்க. இது வந்து திவ்யா கிட்டே போகும்போது திவ்யா வந்து கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிறாங்க. ஓகே, இப்படி பழகிட்டு நம்மளை வந்து ஏன் எனக்கு தலைவலி இல்லை அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத சாண்ட்ரா கிட்டே கேட்குறாங்க. எனக்கு தலைவலி இல்லைன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே தலைவலியில் தான் 2 பேரும் பிரச்சனையை மீட் பண்ணியிருக்கோம், கோத்ரூ பண்ணியிருக்கோம், விஜய் சேதுபதி வந்து வச்சு ரோஸ்ட் பண்ணி கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி டவுட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம்கிட்டையும் வினோத்கிட்டையும் பேசின ஒரு விஷயத்துக்கு அதே விஜய் சேதுபதி இன்னொரு வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணால் நான் படம் போட்டு காட்டுட்டா நீங்கள் பேசுகிறத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல, குறும்படம் போட்டு காட்டுட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து திவ்யா கணேஷ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் தான் வந்து இப்படி ஒரு அலிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தான் அவர் சொன்னார் படம் போட்டு காட்டுட்டா அப்படின்னு சொல்லி, எனக்கு சொல்ல கிடையாது, நான் தப்பு பண்ணியிருந்தா எனக்கு படம் போட்டு காமிச்சிருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சாண்டி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைலூட் ஆகிடுச்சு. இதனால் ஒரு சொல்யூஷனும் வந்து பெருசாக கிடைக்கவே இல்லை. ஓகேவா மக்களே? அவ்வளோதான் மக்களே, இதுதான் வந்து நடந்தது.
ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன, யார் மேலே தப்பு இருக்குது, இது பொசசிவா இல்லை சந்தேகமா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.